அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த வசந்த நவராத்திரி. வாழ்க்கையில் என்றைக்குமே வசந்தங்கள் வீசுவதற்கு அம்பாளை இந்த நவராத்திரியில் நம்ம வழிபட்டாலே போதுங்க. நிச்சயமாக நம்மளுடைய குடும்பத்தில் எல்லாவித சுபிக்ஷங்களும் ஐஸ்வர்யங்களும் நம்ம நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். பங்குனி மாதத்துடைய அமாவாசை முடிந்து அடுத்த நாள்லேருந்து இந்த நவராத்திரி திதியானது ஆரம்பிக்குது. வட மாநிலத்தில் இந்த நவராத்திரியானது ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. மொத்தம் 4 நவராத்திரி இருக்குது. தை மாதம் ஷியாமலா நவராத்திரி, ஆடி மாதம் ஆஷாட நவராத்திரி, புரட்டாசி மாதம் சாரதா நவராத்திரி. எல்லாருக்குமே நம்முடைய தமிழ்நாட்டில் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி தான் விசேஷமாக தெரியும். ஆனால் பங்குனி மாத அமாவாசை முடிந்து ராமநவமி வரைக்கும் வரக்கூடிய இடைப்பட்ட இந்த 9 நாட்கள் தான் வசந்த நவராத்திரி. இந்த நாளில் அம்பிகையை நம்ம வழிபாடு பண்ணாலே போதும், நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் வசந்தம் வீச ஆரம்பிச்சிடும். நம்முடைய சேனலை நம்ம ஏற்கனவே இன்றைக்கி ஒரு பதிவு கொடுத்துருக்கோம். எளிமையான முறையில் நம்ம எப்படி பூஜை பண்ணி இந்த 9 நாட்களும் நம்ம அம்பிகையை வழிபாடு செய்யணுன்ட்டு. கண்டிப்பாக பார்க்காதவங்க அந்த ஒரு பதிவை போய் பார்த்துக்கோங்க. அப்படி எளிமையான முறையில் நம்ம பூஜைகள் செஞ்சாலுமே நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்களுக்கு தனி சக்தி இருக்குது. இந்த நாட்களில் இந்த 9 நாட்களும் நம்ம சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு மந்திரப்பதிவு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த வசந்த நவராத்திரியில் அம்பாளுடைய அருள் நமக்கு கிடைக்கணும். நம்ம மனசில் சில காரியங்கள் இருக்குது, வேண்டுதல்கள் இருக்குது. அது நடக்கிறதுக்கு நம்ம ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு, உங்களுக்கு வீட்டு பக்கத்தில் நீங்கள் கோவில் இருக்குன்னா அங்கேயும் போய் வழிபாடு பண்ணலாம். ஆனால் நம்முடைய பூஜை அறையில் உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள், ஸ்லோகங்கள், லலிதா அஷ்டோத்திரம், லலிதா சகசரநாமம், மகாலட்சுமி அஷ்டோத்திரம், அது மாதிரி என்ன பாடல்கள் தெரியுதோ படிக்கலாம். இல்லை பாடல்கள் நமக்கு யூடியூப்லலாம் வரும் பார்த்திங்களா, அந்த பாடலை கூட இன்றைக்கி மாலையில் கூட நீங்கள் கேட்குறதுங்கிறது நமக்கு மகாலட்சுமியுடைய அம்சமும் யோகத்தையும் உங்களுக்கு கூட்டி தரும். அப்படி நம்ம சொல்லக்கூடிய இந்த அற்புதமான ஒரு மந்திரம், ஏன்னா அன்னை லலிதாம்பிகையை இந்த நாட்களில் நம்ம நினைத்து வேண்டினாலே போதுங்கிறாங்க. அப்படி அன்னை லலிதாம்பிகையோடைய 1000 நாமங்கள் கொண்டு அந்த போற்றி துதிப்பது தான் லலிதா சகசரநாமம். ஒரு முறை உச்சரித்த நாமம் திருப்பி இடம்பெறாத வகையில் தான் இந்த ஒரு பாடல், இந்த ஒரு சகசரநாமம் இருக்கும். ஏன்னா இந்த லலிதா சகசர நாமத்தை நம்ம ஒரு தடவை உச்சரித்தாலே போதுமாம், அனைத்து தெய்வங்களையும் நம்ம வழிபட்டதற்கான பலன் கிடைக்கும். அப்படி 1000 நாமங்களை சொல்லி நம்மளால் இப்படி இந்த காலகட்டத்தில் உட்காந்து வழிபட முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் கடினமான ஒரு விஷயந்தான். அதற்காக தான் காஞ்சி மகா பெரியவார் தன்னுடைய உள் உணர்வால் சொல்லி நமக்கு எடுத்துரைத்த 7 நாமங்கள், அதாவது இதற்கு பெயர் லலிதா சப்த நாமாவளின்னு சொல்லிட்டு பேர். அதாவது இந்த லலிதா சப்த நாமாவளியை யார் ஒருத்தங்க இது மாதிரி நவராத்திரி நேரத்தில் பூஜை காலத்தில் நம்ம சொல்ல 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 அந்த மந்திரத்துக்கானது தெய்வீக சக்தி உண்டாகி நம்முடைய ஆசை நியாயமான ஆசையாக இருந்ததுன்னா நிச்சயமாக அந்த கோரிக்கை அம்பிகையுடைய அருளாலே நடக்கணுங்கிறாங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் நம்ம தீபம் மட்டும் ஏற்றிட்டு இந்த லலிதா சப்த நாமாவளியை நீங்கள் இந்த 9 நாட்களும் உங்களால் எவ்வளவு சொல்ல முடியுமோ, 3 முறை சொல்லலாம், 7 முறை சொல்லலாம், 11 முறை சொல்லலாம், உங்களுக்கு எவ்வளோ முறை சொல்ல முடியுமோ இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக, ஓம் ஸ்ரீ அன்னதாயை நமக, ஓம் ஸ்ரீ வசுதாயை நமக, ஓம் ஸ்ரீ சசாம்பர ரமவாணி சவ்ய தக்ஷண சேவிதாயை நமக, ஓம் ஸ்ரீ கடாட்ச கிங்கரி பூத கமலா கோடி சேவிதாயை நமக, ஓம் ஸ்ரீ சிவசக்தியைக்கிய ரூபிணியை நமக, ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகையை நமக. இந்த அற்புதமான 7 வரி மந்திரத்தை உங்களுடைய பூஜையில் உங்களுடைய கோரிக்கைகளை வேண்டி நீங்கள் அம்பாள் கிட்ட கேட்டு பாருங்கள். அதே மாதிரி கையில் உதிரிப்பூக்கள் வச்சு ஒவ்வொரு முறையும் உதிரிப்பூக்களால் நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். இப்போ நிறைய பேருக்கு இப்படி உட்காந்து படிக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லைம்மா அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு எளிமையான ஒரு சின்னதான டிப்ஸ் என்னான்னு கேட்டிங்கன்னா, ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஒரே ஒரு வரி மந்திரம் மாதிரி இருக்கும் பார்ப்பதற்கு. ஆனால் இந்த ஒரு வரி மந்திரம் அவ்வளோ ஒரு சக்தி கொண்ட மந்திரம்ங்க. அதனால் இந்த ஓம் ஸ்ரீ மாத்ரே நமகங்கிற ஒரு மந்திரத்தை 27 முறையோ 108 முறையோ உங்களுடைய வீட்டில் மல்லிகை பூக்களாலேயோ இல்லை வேறு ஏதாவது உதிரிப்பூக்கள் வச்சு சுவாமிக்கு அம்பாளுக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணி இந்த நவராத்திரி காலத்தில் நீங்கள் வேண்டி பாருங்கள்.
நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நடக்கும். எளிமையான ஒரு வழிபாட்டு முறைகள் தான். ஆனால் நம்ம சொல்லுகின்ற அந்த லலிதா சப்த நாமாவளிக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. அதனால் நிச்சயமாக அம்பாளுடைய அனுகிரகத்தால் உங்களுடைய அந்த கோரிக்கைகள் நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறோங்க. இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க. மீண்டும் நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.